بسم الله الرحمن الرحيم فقد كذبوا بالحق لما جاءهم فسوف يأتيهم أنباء ما كانوا به يستهزئون. இந்த காபிர்கள், குறிப்பாக மக்கத்து காபிர்கள், குறைஷிகள், கذபூ பில் ஹக்கி, மிக தெளிவான உண்மையாகிய குர்ஆனை இன்னும் ரசூலை இன்னும் திருக்கலிமாவை அவர்கள் பொய்யாக்கினார்கள். லம்மா ஜாஅஹும், அந்த திருவேதம் அவர்களிடத்திலே வந்த நேரத்திலே, ஃபஸௌஃப யஅதீஹிம், இனிமேல் அவர்களுக்கு வந்து சேரும், அம்பாவு மா கானூ பிஹி யஸ்தஹ்சிஊன், எதை அவர்கள் கேலி செய்து கொண்டிருந்தார்களோ அதனுடைய செய்தி என்ன, அதன் முடிவு என்ன என்பதை பற்றிய செய்திகள் அவரிடத்தில் விரைவில் வரும். என்ன விரைவில் வரும்? உலகிலும் தண்டனை, மறுமையிலும் தண்டனை, இறைவனை மறுத்ததற்கு. அது விரைவில் அவர்களை நோக்கி வரத்தான் போகிறது. எதை அவர்கள் கேலியாக கிண்டலாக கருதுகிறார்களோ, நபியை கேலி செய்கிறார்களோ, குர்ஆனை கேலி செய்கிறார்களே, அதனுடைய பலனை அவர்கள் மிக விரைவிலே பார்க்க போகிறார்கள். அலம் யரவ், அவர்கள் பார்க்கவில்லையா? எத்தனையோ சஃபர்கள் மக்காவிலிருந்து ஷாம் நாட்டுக்கும் மற்ற ஊர்களுக்கும் செல்லுகிறார்கள். வழியிலே அல்லாஹ் ஜல்ல தஆலாவுடைய பேச்சை கேட்காது வாழ்ந்து அழிந்து போன ஆது சமூது கூட்டத்தார்களுடைய ஊர்கள் இருக்கின்றன. அவையெல்லாம் தரைமட்டமாகி இந்த ஊர்கள் இருக்கும் காட்சியையும் இவர்கள் பார்க்கத்தான் செய்கிறார்கள். அப்ப அதில் உள்ள எல்லாரையும் அல்லாஹ் எப்படி அழித்தான், இந்த ஊரை எப்படி அல்லாஹ் நாசமாக்கினான் என்பதை இவர்கள் கவனிக்கவில்லையா? அலம் யரவ், அவர்கள் பார்க்கவில்லையா? கம் அஹ்லக்னா, எவ்வளவு ஊர்களை நாம் அழித்து விட்டோம், மின் கப்லிஹிம், இவர்களுக்கு முன்பு எத்தனையோ பேர்களை, எத்தனையோ ஊர்களை அழித்து விட்டோம். மின் கர்னின், கர்னா ஒரு சமுதாயங்கள், உம்மத்துகள். கர்னுக்கு பல அர்த்தம் இருக்கு. 40 வருஷங்களுக்கு ஒரு கர்ணம் சொல்லப்படும். சில பேர் 50 வருஷங்கிறாங்க. ஒரு கர்ணா ஒரு தலைமுறை என்கிறார்கள். ஒரு கர்ணன்னு சொன்னா ஒரு 100 வருடம் என்றும் கூறுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் துவா செஞ்சாங்க, இஷ் கர்ணன், ஒரு 100 ஆண்டுகள் நீ வாழ்வாயாக அப்படின்னு துவா செஞ்சாங்க. அதே மாதிரி 100 வருஷம் வாழ்ந்தாங்க அனஸ் ரலியல்லாஹு தஆலா. அப்ப இந்த இடத்துல எத்தனையோ சமூகங்கள், எத்தனையோ சமுதாயங்கள் அழிக்கப்பட்டு விட்டன. மக்கன்னாகும், அவர்களுக்கு நாம் இடம் கொடுத்திருந்தோம். மக்கான்னா இடம், மக்கன்னா நாம் இடம் கொடுத்திருந்தோம். பூமியிலே வசதிகள், வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்திருந்தோம். இடம் கொடுக்கறதுன்னு சொன்னா அவனை வாழ வைக்கிறதுன்னு அர்த்தம். அவனுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்ட நீ அப்படின்னு அர்த்தம் என்ன? இல்லைங்க, கொஞ்சம் இடம் தான் கொடுத்தேன் அப்படி அர்த்தமா? அது ரொம்ப அவனுக்கு வசதி வாய்ப்பு வசதியா செஞ்சு கொடுத்ததான் தலைக்கு மேல போறான். இப்ப ஆரம்பத்திலே வைக்காம வீட்டு வேலைக்காரன் பக்கம் ரொம்ப இடம் கொடுத்துட்டீங்க நீங்க, அப்படி ரொம்ப இடம்லாம் கொடுக்கலையே அப்படி அப்படின்னு அர்த்தம். அந்த இடம், அந்த அர்த்தமாங்க இடம் கொடுத்தேன்னு அர்த்தம் என்ன? அதில் அவர் ரொம்ப வசதி வாய்ப்புகள் செஞ்சு சலுகைகள் கொடுத்து ரொம்ப நிம்மதியா வாழ விட்ட, இன்னைக்கு உன் காலத்திலே கட்டி வைக்கிறான். அதான் மக்கன்னாவும், அவர்களுக்கு நாம் இடம் கொடுத்திருந்தோம். மக்கானன் ஃபில் அரபி, பூமியிலே, ஃபில் அரபி, பூமியிலே அவர்களுக்கு நாம் வாழ்வதற்கு வசதி வாய்ப்புகளை செய்து கொடுத்திருந்தோம். மாலம் நுமக்கின் லகும், உங்களுக்கு செய்து கொடுக்காத வசதிகளை அவர்களுக்கு நாம் செய்து கொடுத்திருந்தோம். நீங்க எல்லாம் இன்னைக்கு வந்தவங்க, அவங்க பெரிய பெரிய ஆட்கள், நீங்க எல்லாம் சின்னவர்கள். அவர்களுக்கு தேவையான அளவு வீடு கட்டணும். எனவே மலையை குடையக்கூடிய ஆற்றலை கொடுத்துட்டோம். விரலையே இதெல்லாம் இல்லை, இது சம்மட்டி உளி இதெல்லாம் இல்லை, வெறும் கையிலேயே மலையை குடையும். எப்படி இருக்கும் ஆற்றல்? நம்ம இப்படி தலைதான் சொரிய முடியுது அந்த கையை வைத்து. ஏன் பாய், மீறி போனா முதுகு வேணா சொரியலாம், கை கால சொரிஞ்சுக்கலாம்.
அதுல ஒட்டி இருக்கிற அழுக்க வேணா எடுக்கலாம், அவ்வளவுதான் நம்ம விரலுக்குரிய இன்றைய உபயோகம். அது அப்படியே ஈட்டி மாதிரி உளி மாதிரி அந்த விரல் நங்கு நடிச்சா மலைக்கு உள்ள போயிடுது. இது நகம் விரல்லாம் அப்படியே பேச்சு வறுப்புக்கு எடுத்துடுறான். அவ்வளவு பிரம்மாண்டமான பாடைகள் ஊர்ல அவன் கிட்ட நான் மாட்டம் என்ன செய்வான், இப்படி ஒரு விரல வச்சானா முதுகுள்ள போய் அந்தானம் வந்துடும். மலையை அப்படி பேச்சு எடுத்து அப்படியே 4 பேர் சேர்ந்து ஒரு மலையை பேச்சு வீடு கட்டிடுறாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் போடணுமா சைடில் குறைஞ்சிக்கிறாங்க, அப்படியே இங்கிட்ட ஒரு சைடில் அங்கிட்ட ஒரு சைடில் குறைஞ்சிக்கிறாங்க. அப்படியே என்ன இப்படியா அவர்களுக்கு வலிமையை கொடுத்துருங்க. அவ்வளோ பேரும் சாப்பிடணுமே, விவசாயங்களும் அதிகமாக எல்லாம் கொடுத்துருந்தாங்க. நம்மள மாதிரி கொஞ்சமாலாம் இல்லை, ஒவ்வொரு திராட்சை பழம் இருக்கிறது பெருசு, ஒரு வாலி சாறு வருது. அந்த மாதிரி என்ன அவ்வளோ பெரிய ஆட்களுக்கு நம்மளை விட 60 அடி, நம்மளை விட 10 மடங்கு ஆள் உயரம் அகலம் இருந்தான்னா நம்மளே 10 மடங்கு சாப்பிடணும். நீ சாப்பிட்ற மாதிரி இட்லி தோசையெல்லாம் போதுமா அவனுக்கு? இட்லிலாம் அவனுக்கு சும்மா தலைவலி மாத்திரை மாதிரி தின்னு மாத்திரை தான் அது. அதெல்லாம் அவனுக்கு இன்னும் சின்ன மாத்திரை மாதிரி. நீ 4 இட்லி திண்டு ஐயோ அப்பா அதுக்குள்ள திங்கிறப்ப வயிறு நின்றுச்சுங்கிற, அவன் 4 குண்டான் தின்னுட்டு பத்தாதுன்னு சொல்லுவான். அவ்வளோ பேர் ஆள், அவ்வளோ பேருக்கு எவ்வளோ சாப்பாடு வேணும் எல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருந்தோம். அரசல்ன சமா அலைஹி மிஜ்ராரா, அவர்களுக்கு நாம் வானத்திலிருந்து மலையை இறக்க வைத்தோம் தொடர்படியாக, நடுவில் காயாம. அவர்களுக்கும் அவர் கால்நடைகளுக்கும் தேவை அதனால. வஜஅல்னல் அன்ஹார தஜ்ரீ மின் தஹ்திஹிம், அவர்கள் கீழ்ப்புறங்களிலே ஆறுகள் ஓடும்படியும் ஆக்கி வைத்திருந்தோம். அந்த ஊரின் கீழ்ப்புறங்களிலே, அந்த மக்களின் கீழ்ப்புறங்களிலே இவ்வாறெல்லாம் வசதி வாய்ப்புகளை செய்து கொடுத்திருந்தோம். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள், அல்லாஹ்வின் பேச்சை அவர்கள் கேட்கவில்லை. குலூமின் பையிபாத்தி மாறதப்பாங்க சொல்லி காட்டுறான், நாம் கொடுத்ததில் ஹலாலானவற்றை புசியுங்கள், சந்தோஷமா சாப்பிடுங்க. குலு மின் தையிபாத்தி வலா தத்தகோ ஃபீஹி, அதுல வரம்பு மீதாது. ஹலாலான சாப்பாடு சாப்பிடுங்க, ஹராத்தின் பக்கம் போகாதுங்க. ஹலாலான பானங்களை குடியுங்கள், சர்பத்து குடி, ஜூஸு குடி, யார் வேணா பழச்சாறுகள் குடி, மதுவின் பக்கம் போகாத. ஹலாலான ட்ரெஸ்ஸை உடுத்திக்கோ, அடுத்தவங்க திருடி கொடுத்தாது. ஹலாலான மனைவி மக்களை கல்யாணம் வச்சுக்கோ, ஒன்றுக்கு நாளா மகிழ்ச்சியா சந்தோஷமா வச்சுக்கோ. அல்லாஹ் ஹராமாக்களின் பக்கம் போகாது. ஹலால்ல என்ன இருக்கோ அதுதான் ஹராம்ல இருக்கு, இல்லைன்னா இன்னும் வித்தியாசம் என்ன இருக்கு அதுக்கு இருக்கும். ஏன் ஹலால் விட்டு ஹராமின் பக்கம் போற? ஹலாலின் பக்கம் போகாது. வலா தத்தகோபி அலைக்கும் கலபி, அப்படி ஹராத்தின் பக்கம் போனா என் கோபம் மேல இறங்கிரும்ட்டான். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். ஹலால் இருக்கு, ஹராமின் பக்கம் போனா அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கிடும். கோபம் இறங்குச்சு என்னங்க செய்வான்ல, எம்மடி அல்லாஹ் கோவப்பட்டா நாம சாதாரணமா ஒரு மனுஷன் கோவம் வந்தா என்ன செய்யணும்னு பாக்குறோம். அதுவும் அதிகாரிகள் கோவம் வந்தா, ஒரு போலீஸ்காரன் கோவம் வந்துச்சுன்னா அவன் பாட்டுக்கு பிடிச்சி உள்ள வச்சு லட்டியில சாத்தி ஏதோ மாட்டி தொங்க விட்டுவிட்டு லாக்கப்பில் வயிற்று வலியால் வேஷ்டியை அவிழ்த்து தற்கொலை, தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டான்னு பேப்பர்ல போட்டுறான். உடனே அவரை விசாரணை செய்து தாசில்தார் விசாரணை செய்து அந்த அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். சஸ்பெண்ட் இடைநீக்கம், உடனே இடைநீக்கம் செஞ்சிருவாங்க. அதோட பேப்பர்ல அந்த செய்தி முடிஞ்சு, தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது. என்ன சஸ்பெண்ட்? அதுக்கு அடுத்து சஸ்பென்ஸ் தெரிய மாட்டேங்குது. சஸ்பெண்ட் பார்த்தாங்க, சஸ்பென்ஸ் தெரிய மாட்டேங்குது. 15 நாள் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. உடனே அவர் தீர்ப்பாயத்துக்கு மனு கொடுப்பாரு, எதுவுமே தப்பு இல்லை அப்படின்னு. உடனே அவர் வேற இடத்துக்கு போஸ்ட்டுக்கு போட்டு இங்க வேற ஒரு முக்கியமான ஊருக்கு அமுச்சு விட்டுறாரு. 15 நாளைக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அது யாருக்கும் தெரியாது. அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார், கவனக்குறைவாக இருந்தனால அப்படின்னு, அவ்வளவுதான். அல்லது கொண்டு போய் என்கவுண்டர்ல போட்டு டிமில் சுட்டு தள்ளி ரூம்ல வச்சு வண்டியில் ஏற்றுக்கொண்டு போய் நடுத்தருவில் போட்டுட்டு ஒரு ஆளை எடுத்து பிளேட் எடுத்து கையில லைட்டா கீறி அதில் ஒரு பெரிய கட்டை ஒன்று போட்டு ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சுட்டு இவரை ஜெயிலுக்கு கொண்டு சென்று வழியிலே போலீஸ்காரர் மீது அருவாளால் கடும் வெட்டி
தப்பிக்க முயன்றதில் சுட்டுக் கொல்லப்பட்டார். தப்பிக்க முயன்றதில் துரத்தி சென்றார்கள். அப்போதும் அவர் மீறி வெட்ட முயற்சி செய்ததில் ஒரு போலீஸ்காரர் காயமடைந்தார். அவருடைய கையிலே பெரிய அருவா வெட்டு இதே பெரிய படம் போட்டுருவான். உள்ளுக்குள்ள என்ன யாரும் தெரியாது. கட்டை போட்டு படுக்க வச்சு மாவு கட்டு மாதிரி போட்டுருப்பாங்க கையில. வேணும்னு இவனுங்களே ஒரு ஊசி எடுத்து குத்தி படுக்க வச்சுட்டு உடனே என்கவுண்டரில் போட்டு செலவு. இது ஒரு அதிகாரிகளுக்கு கோபம் வந்தா இந்த கதி. ஒரு அரசாங்கத்துக்கு கோபம் வந்துச்சு, அமெரிக்காரன் கோவப்பட்டான். யாரு மேல? ஈராக் மக்கள் மேல இல்ல, சதாம் ஹுசேன் மேல கோவம். ஏதாவது ஒன்னு பேசுறான்ட்டு. அதனால ஈராக்ல இது வரைக்கும் 5 லட்சம் பேரை சாவடிச்சிருக்கான். சாவடிச்சு குண்டுகள் மழை பொழிந்து சதாம பிடிச்சு கொடூரமான முறையில் தூக்கில் போட்டார்கள். சாதாரண மக்களை போடும் மாதிரி அல்ல, கொடூரமான முறையில் இத்த ஒன்று விரல் கை மொத்தத்துக்கு கயிறு. சாதாரண விரல் மொத்தத்துக்குள்ள கயிறே போதும் தூக்குல போட. இந்த கை மொத்தத்துக்கு கயிறு கழுத்துல மாட்டி மேலிருந்து பொத்துன்னு போட்டு இப்படி கழுத்து உடஞ்சிருச்சு. ரெண்டா உடஞ்சி தனியா தொங்குது தலை. ரெண்டா பிச்சுக்கல. அவன் தம்பியை போட்டாரு, ரெண்டா தலையை பிச்சுக்கல வந்துருச்சு. இந்த மாதிரி கொடூரமா. அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு அவன் தம்பியை போட்டானுங்க. அவன் போட்டதுல மேலிருந்து தொம்முன்னு போட்டதுல கழுத்துல மாட்டிக்கிட்டு மேலிருந்து தொம்முன்னு போறது கீழே உயரத்துல இருந்து போட்டதுல கழுத்து 2ஆ உடஞ்சு தலை தனியா உடம்பு தனியா போயிருச்சு. எவ்வளவு வெறி இருக்கும். இந்த வெறியை அப்படி தீர்த்துக் கொள்கிறார் அவர் கோபங்களை. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய கோபம். அல்லாஹ் நம்ம அனைவரையும் அதை விட்டு நம்மளை பாதுகாக்கணும். எப்படி அல்லாஹ்வுடைய ஒரு சின்ன ரிலா ஒட்டுமொத்த நம்முடைய வாழ்நாளைக்கும் போதுமானதோ, ஒரு யுதுவா மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய ஒரு சின்ன திருப்தி, ஒரு மகிழ்ச்சி நம்ம மேல உண்டாகிவிட்டால் இருலோக வாழ்க்கை நமக்கு ஜெயம் பெற்றதுதான். இருலோகத்திலும் ஜெயம்தான், வாழ்க்கையில் வெற்றி. அல்லாஹ்வுடைய அனுப்புறமான அளவு ஒரு திருப்தி நம்ம மேல உண்டாகிவிட்டால் ரிதுவானும் மினல்லாஹி அக்பர். அதே மாதிரி கலபும் மினல்லாஹி அக்பர் தான். அல்லாஹ்வுடைய ஒரு அனுப்புறமான கோபம் நம்ம மேல உண்டாயிருச்சு, தொலைச்சு கட்டிடுவான் அல்லாஹ். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானான். அவனுடைய கோப பார்வைக்கு ஆளாவதை விட்டு அவனே நம்மை பாதுகாப்பானான். நம்ம அல்லாஹ்வுடைய கோபம் என்னன்னு தெரியாம உட்கார்ந்துருக்கோம். பெருமான துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம இன்னா நஊது பிரிதாக மின் சகத்திக்க, இறைவா உன் ரிலாவை கொண்டு உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறோம் உன் கோபத்தை விட்டோம். அல்லாஹும்ம இன்னா நஊது பிரிதாக மின் சகத்திக் பிமுஆஃபாதிக மின் உகூபதிக், உன் பாவம், உன்னுடைய பாவ மன்னிப்பு என்ற தன்மையின் மூலம் நாங்கள் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறோம். எதை விட்டும்? மின் உகூபதிக், உன் தண்டனைகளை விட்டும். நீ தண்டிக்க ஆரம்பிச்சு யாரும் தப்பிக்க முடியாது. உன்னை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறோம், உன்னை கொண்டே வேற யார்ட்ட போறது? ஒன்றிலிருந்து பாதுகாப்பு தேடுறதுக்கு வேற யார்ட்ட போய் ஒளிகிறது? அத்தா அடிச்சா அம்மாட்ட போய் ஒளிஞ்சுக்கிறான். அவனுக்கு விடுங்க வேங்க, ஏங்க சின்ன பையனாங்க, இப்பதான் 20 வயசு ஆச்சு, அதுக்குள்ள நீங்க இந்த மாதிரி சாத்தினா என்ன? 80 வயசான அடிச்சுங்க, அம்மா குறுக்கால வந்துடுறான். இதுதான் 20 வயசு ஆச்சு, தப்பு பண்ற வயசு தானுங்களே, விடுங்க. சின்ன பையன் காலேஜ், நீ சின்ன பையனா? அவங்க அம்மாவுக்கு 20 வயசு ஆச்சு. எனவே சின்ன பையன் 100 லாக்கு தாடி மீசெல்லாம் வந்துருச்சு. அம்மா வந்து சின்ன பையங்க, ஏங்க 20 வயசு ஆயிடுச்சு. அந்த மாதிரி குறுக்கால வந்துடுறான். அம்மா துரத்துனாங்க, அத்தை ஓடிடுறான். சில வீடுகள் அம்மா ராஜாங்கம்மா இருக்கும், அம்மா துரத்துவாங்க, அத்தை ஓடிடும். உடையாண்டி ஏண்டி பிள்ளை போடு சாத்திர விடு. ஆமா நீங்க செல்லம் கொடுத்தா வீணாக்கி வச்சிருக்கீங்க. அவங்க ஒழிஞ்சுக்கிறான் அத்தா அப்படிங்க. சரி இப்ப அல்லா துரத்துனா எங்க போய் ஒழிவேன்? மோதா துரத்துனா அம்மா பின்னாடியா அத்தா பின்னாடியா? அல்லா துரத்தா அல்லா பின்னாடி ஒழிஞ்சுக்க வேண்டியதான், வேற வழி இல்லை. மோதா நீதான் காப்பாற்றணும், நீதான் காப்பாற்றணும். உன்னை விட்டு காப்பாற்றக்கூடியவன் உன்னை தவிர யாரும் இல்லை. உன் அவுது பிக மின்க, உன்னிடமிருந்து பாதுகாவல் தேடுகிறேன் உன்னிடத்திலேயே. ஏன்னா உன்னை விட கருணையான துனியாவில் யாரும் கிடையாது. பார்த்தா உன்னை விட கடும் கோபத்தோடைய யாரும் இல்லை. பயமா இருக்கும் நீ நினைச்சாலே.
எம்மாடி ஏன்னா குர்ஆன் அந்த மாதிரி சொல்றான், வலா யூசிகு வஸாகஹு அஹத் வலா யுஅஸிபு அஸாபஹு அஹத். நான் அஸாபு செய்யற மாதிரி இவனு செய்ய முடியாதுடா, நான் பிடிக்கிற மாதிரி இவனு பிடிக்க முடியாது. இன்னும் அஸாபில ஷதீத், என் அஸாபு கொடூரமானது, கர்ண கொடூரமானவன் நான், பயங்கரமான ஆசாமி நான், பயங்கரமான சாமி, ஆசாமி இல்ல பயங்கரமான சாமி. உஷாரா இருந்துக்கோ பாடி, கேட்கவே கைகாலம் நடுங்குது. நரகத்துக்கு சொல்லுவோம் ஹஸ்புஹு ஜஹன்னம், அவருக்கு நரகமே போதுமானது, வா வந்து பார்த்துக்கோ. கஃபாஹுமுன் நார் அப்படின்னு பாடி பார்க்கவே கேட்கவே கர்ண கொடூரமா நடுங்குது கைகாலெல்லாம். செல்லாப்பா தப்பிச்சு ஓடலான்னு ஓடனா அதாபு செய்பவர்கள் எல்லாம் மிக கடுமையா அதாபு செய்யக்கூடியவனும் அல்லாதான் இருக்கிறான். இப்ப இவன் தப்பிக்கிறதுக்கு, இவன் அதாபுட்டு தப்பிக்கிறதுக்கு மிக பெரும் ஆற்றல் உள்ள ஒருத்தன் தான் வேணும். அது மாதிரி மிக பெரும் கருணையாளன் தான் வேணும். கருணையாளர்கள்லாம் உச்சகட்ட கருணையாளன் அவன்கிட்ட போனாதான் இந்த மாதிரி அதாபுல கொடுமையான அதாபிலே உச்சகட்டமான அதாபுடையவன் அவன். அவன்கிட்ட தப்பிக்கிறது யார்கிட்ட தான் ஓடி ஆகணும். கருணையாளர்கள்லாம் உச்சகட்ட கருணையாளன் யாரு? இந்த அதாபை எல்லாம் தவிடுபடியா கூடிய பெரும் ஆற்றல். நரகம் சாதாரணமானது, தண்ணி தட்டி தெரியும் அப்ப பண்ண முடியுமா? அழுது நரகம் சுருதியா, ஒரு பாட்டு தண்ணி கொண்டு தெளிச்சு விட்டுறேன் அப்படின்னு நரகம் அமைஞ்சு போயிடும். அந்த மாதிரி நரகம் அது என்ன பை, நெருப்பே நெருப்பை தின்னுட்டு இருக்கும். அந்த மாதிரி நரகம், நெருப்பு நெருப்பை திங்க. ஜி சொல்ற அல்லா தஆலா ரப்பாஹத்துல் பஷர் தௌஸ்லீஹி ஸகர் வமா அத்ராக மா ஸகர். ஸகர்னா தெரியுமா? ஸகர் ஸகர் நரகம் தெரியுமா? மா அத்ராக மா ஸகர் லா துபகி வலா ததர். ஹயாத்தா இருக்க கூடாது, சாவடிக்க கூடாது. யமூத்து பியா வலா யஹ்யான்னு உடம்புல சாவும் மாட்டான், ஹயாத்தாவும் இருக்க மாட்டான். செத்தால் நிம்மதின்னு பார்ப்பான். லியக்லி அலைனா ரப்புக யா மாலிக் லியக்லி அலைனா ரப்புக. மாலிக்கே அல்லாஹ் சொல்லுங்க, எங்களை மூத்தாக்கி இருக்கணும். இந்த நேரத்தை படுற வேதனை தாங்க முடியல, அதெல்லாம் முடியாது. அம்மா இல்லா மௌத்து நல்ல ஊலா, ஒரு மௌத்து தான், ரெண்டாவது மௌத்து கிடையாது. மௌத்துக்கு மூத்து வந்துருச்சு. இப்ப சாவே உனக்கு ஒரு நாள் சாவு வந்து சேராதான்னா சாவே செத்து போயிருச்சாங்க கியாமத்துல. அல்லாஹ் மௌத்தையே ஒரு ஆடு மாதிரி கொண்டு அதையே ஆத்துட்டான். அதனால அந்த நரகத்துல இருந்து யாரும் படி உமாதிரக்கமா சக்கர் தெரியுமா? நரகண்டா என்னன்னு தெரியுமா? தா துபுகி வலா ததர், யாரையும் விட்டுறாது. லவ்வாஹத்துல் பஷர், தோலை உரிச்சிரும் சொல்றதுல நம்ம, டேய் தோலை உரிச்சிரும்டா அப்படின்னு. அதெல்லாம் அதெல்லாம் சும்மா இங்க வாயில சொல்றது. யாரும் அப்படி சொன்னவன் யாரும் யார் தோலை உரிச்சுக்கலாம் கிடையாது. நரகத்துல தோலையே உரிச்சுக்கிறான். பஷர்னா தோல். உன் தோலை அப்படியே உரிச்சிடும். உள்ள கொண்டு போய் வாழைப்பழத்தை வச்ச மாதிரி உன்னைய வச்சா வெந்து போய் அந்த தோல் அப்படியே மண்டை ரெண்டா வெடிச்சு தோல் உறிஞ்சி தனியா வரும். அங்கதான் தோலை உரிக்கிறதுலாம் பார்க்கலாம். அல்லாஹுல் பஷர் அலைஹா 19 19 பேர் பாதுகாவலுக்கு போட்டிருக்கேன். ஒவ்வொரு ஆளும் எப்படியாப்பட்டவங்க எம்மாடி எல்லாம் ஜபானியாக்கள். கூப்பிடு, நீ யாரை கூப்பிடியோ கூப்பிடு. பள்ளி எதுவும் நாதியா, உனக்கு கேட்க நாதி இருந்தா கூப்பிடு. யாரும் நாதி இருந்தா கூப்பிடுறாங்க, கேட்க நாதி இல்லாம போச்சுன்னு. பள்ளி எதுவும் நாதியா, உனக்கு உதவியாளர்கள் அர்த்தம். யாரும் உதவி செய்ய ஆள் இருந்தா கூப்பிடு. சனது ஜபானியா, we will call the Zabaniyas. நீ யாரை கூப்பிடணும் கூப்பிடுறா? நான் ஜபானியாக்களை கூப்பிட போறேன். நல்லா சொல்றான். ஜபானியாக்கள் யாரு? அல்லாவுடைய மலக்குகள், பிரம்மாண்டமானவர்கள். அவங்க நின்றா கால் பெருவிரல் இமயமலை மாதிரி இருக்குன்னு பார்த்துக்கோ. கால் பெருவிரல் நீலாம் கீழ் நிப்ப, அவங்க வந்து நிக்கிறாங்க வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தா எம்மாடி நாடா இவ்வளோ பெருசு இருக்கிறாங்க. அவ்வளோ பெருசு இல்லடா, அது அவங்க கால் பெருவிரல் தான் பார்த்துருக்கு. நீ அவங்க காலை உங்க கண்ணுலாம் தெரியாது, அது எங்கேயோ இருக்கு. அதுக்கு மேல முட்டிக்காலு, அதுக்கு மேல
இடுப்புக்கு மேல அப்புறம் நெஞ்சு, அப்புறம் கழுத்து, அப்புறம் தலை. எங்க நீ பாக்குறது மலை மாதிரி இருக்கு, அது வெறும் கால் விரல் தான். இதே பெருசா இருக்குன்னு கீழே விழுவான். ஏவை இப்ப அவங்க நல்லா புடுறா அவனை குது கொல்லு அழகுல குடின்னா அவங்க இப்படி யாரை பிடிக்கணும் பைனாக்குள்ள தான் பார்க்கணும். குனிஞ்சு தான் பிடி சோமாரி அவனை பிடிச்சு நசுக்கு விரல்ல வச்சு நசுக்கிடுவாங்க. நீ பேரை நசுக்கிறீல அந்த மாதிரி நச்சக்குன்னு ஒரே நசு. அந்த மாதிரியான ஆட்கள் இவ்வளவு பேராற்றல் உள்ள அல்லாஹ் தாலாவை அல்லாவுடைய அதாபடி தப்பிக்கிறதுக்கு ஜபானியாக்களை நீ துப்பாக்கி சாவடிச்ச முடியுமா? நீ பீரங்கி ஒன்று கடத்திட்டு போய் துணியாவில் இருந்து போட்டு சாவடிக்கலாமா? அதெல்லாம் முடியாது. ஏவை அதெல்லாம் நடக்காதங்க. இங்கிருந்து அணுகுண்டு கொண்டு போய் போட்டு நரகத்தை தூள் தூள் ஆக்கிடுவேன் அது சவால் விட முடியுமா? நீ அணுகுண்டு அங்க கூட வெடிச்சுன்னு வச்சுக்கோ, பட்டாசு சத்தம் கூட கேட்காது. கொழு பட்டாசு இருக்குல்ல, அது எவ்வளவு பிரம்மாண்டமா நரகம். அத்தனை பேரையும் போட்டு பத்தலைங்குது அது பாட்டுக்கு. இவன் அணுகுண்டு கொண்டு போய் அங்க வெடிச்சான்னு வச்சுங்க, கொழு பட்டாசு சத்தம் கேட்குது. என்னது துனியாதான் 2 அணுகுண்டு போட்டா துனியா காலி. நீங்க அப்படி இல்லைங்க. இவ அவ்வளவு பிரம்மாண்டமான நரகம், அவ்வளவு பிரம்மாண்டமான சக்தியுடைய அல்லாஹ்வுடைய வேதனை. இதை விட்டு தப்பிக்கணும் என்னங்க ஒரே வழி? அவ்வளவு பிரம்மாண்டமான கருணை உள்ளவன் யாருன்னு தேடி பாரு, அவன்கிட்ட ஓடிட வேண்டியது. இதையே அடிச்சு ஒடிச்சு இந்த நரகத்தையே இல்லாமல் ஆக்கக்கூடிய ஜபானியாக்களே அடக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னு பார்த்து அவன்கிட்ட ஓடிட வேண்டியது. அவன் யாருங்க? அதுவும் அதே ரப்பு தான், அதே கருணையாளன் தான், வேற வழி இல்லை. அல்லாஹ் என்னை காப்பாத்து, அல்லாஹ் என்னை காப்பாத்து, உன்னை விட்டு உன்னிடத்திலேயே பாதுகாவல் தேர்ந்து ஓடுது. அப்படியா? என் கருணையின் பக்கம் ஒதுங்கிட்டியா? வாடா என் ராசா வான்றான். அல்லாஹ்வும்ம பிரஹ்மத்திக நர்ஜூ, ஏவா உன் ரஹ்மத்தை மட்டும்தானே ஆதரவு வச்சிருக்கிறேன், அல்லாஹ் வேற எதுவும் இல்லை ரப்பே. யார் சொல்றா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வும்ம ரஹ்மத்திக நர்ஜூ ஃபலா தகில்னி இலா நஃப்ஸி தரஃபத ஐன், என் நஃப்ஸிடத்திலே என்னை கண் சிமிட்டும் நேரம் கூட ஒப்படைத்து விடாதே. என் நஃப்ஸில் என்னை ஒப்படைக்காத அல்லாஹ். அஸ்லி ஷானி குல்லா, என் எல்லா காரியங்களையும் நீ லேசாக்கி வை அல்லாஹ். யார் தோத்தரா? அப்ப அவன் ரஹ்மத்தின் பக்கம் ஒதுங்கிட வேண்டியதுதான். சரி வாங்க, எங்க போய் படிச்சோம்? وَجَعَلْنَا الْأَنْهَارَ تَجْرِي مِنْ تَحْتِهِمْ فَأَهْلَكْنَاهُمْ بِذُنُوبِهِمْ. இவ்வளவெல்லாம் கொடுத்திருந்தும் அந்த மக்கள் அல்லாஹ்வை மறந்த காரணத்தினால், அவர்கள் பாவத்தினால் அவர்களை அழித்து விட்டோம். وَأَنْشَأْنَا مِنْ بَعْدِهِمْ, அவர்களுக்கு பின்னால் நாம் உண்டாக்கினோம் கர்ணன் ஆகரீன், வேறொரு சமுதாயங்களை உண்டாக்கினோம். இவ்வாறு உண்டாக்குதல் எனக்கு ரொம்ப லேசு. வலவு நஸ்ஸல்னா அலைக கிதாபன், இந்த மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்க அல்லாஹ்ட்ட வஹி வருதுங்கிறீங்க, ஏன் தௌராத் பலகையில இறங்குச்சு, அதே மாதிரி பேப்பர்ல பலகையில குர்ஆன் இறக்கி கொடுங்க, நாங்கள் ஈமான் கொள்வோம்ல. நீங்களா பாட்டு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, நேரா உங்களுக்கு இறங்குச்சுங்கிறீங்க நீங்க என்று சொல்லுகிறார்கள். நபிகிட்ட கிண்டலா. அல்லாஹ் சொல்றான், வலவு நஸ்ஸல்னா அலைக கிதாபன் ஃபீ கிர்தாஸின், இவர்களுக்கு தாளிலேயே பேப்பரிலேயே இவர்கள் இரும்பது போன்ற கிதாபை எழுதப்பட்ட வசனங்களை நாம் கொண்டு வந்தாலும், பல மசூபி ஐதியும், அதை தங்கள் கைகளாலேயே அவர்கள் தொட்டு பார்த்தாலும், லகாலல்லதீன கஃபரு, காஃபிரான மக்கள் சொல்லுவார்கள், இன்னாதா இல்லா சேரும் முபீன், இது தெளிவான சூனியமே என்று வேறு இல்லை. திடீர்னு வானத்திலிருந்து இறங்குதுன்னா சூனியம் தாங்க அது. எவனுக்கு ஈமான் நசீப் இல்லையோ என்ன காமிச்சாலும் ஈமான் நசீப் ஆகாதவன். நரகத்தை முன்னாடி கொண்டு போய் நிக்க வச்சாலும் ஈமான் கொள்ள மாட்டான். கையில தொட்டு பார்த்துட்டு சொல்லுவானா இது செய்யுதுங்க இது. அப்ப யாருக்கு ஈமான் நசீப் இருக்குதோ அவன் ரசூலுல்லாஹ் சொன்னாலும் நம்பிக்குவான்.
அல்லாஹ் நாடியவர்கள். வகாலு இன்னும் சொல்லுவார்கள், லௌலா உன்சில அலைஹி மலக்குன், ஏன் ரசூலுல்லாஹ் மேல ஒரு மலக்கு இறங்கக்கூடாதா? மலக்கு வந்து கூடவே வரணும், அவர் கூட வந்தா நாங்க வேணா ஈமான் கொள்றோம். ஏன் நபியா அல்லாஹ்ல மனுஷன் இறக்கணுமா, மலக்கு இறக்கக்கூடாதா? சரி, முகமது நபி இறக்கி வச்சாலும் சரி, அவங்க கூடயே ஒரு மலக்கு வரணும், அதை பார்த்து நாங்கள் ஈமான் கொள்ளுவோம் அப்படின்னு கேட்குறான். லௌலா உன்சில அலைஹி மலக்குன், என்ன இந்த நபியின் மீது ஒரு மலக்கு இறங்கக்கூடாதா, கூடவே வரக்கூடாதா நாங்கள் பார்க்குற மாதிரி என்று கூறுகிறார். வலவு அன்சல்னா மலக்கன், நாம் மலக்கை எப்போ தரம் இறக்குவோம், யாராவது வேலையை முடிக்கி தான் இறக்குவோம், சும்மா இறக்க மாட்டோம். வலவு அன்சல்னா மலக்கன், நாம் அப்படியே மலக்கை இறக்கி வைத்தால் புதியில் ஒரு காரியம் முடிக்கப்பட்டு போய்விடும். ஒரு பயம் ஆயத்தா இருக்க மாட்டான். அந்த மலக்கு வருவாங்க, இப்போ சொல்லு எல்லாம் ஈமான் கொள்ளுங்கடா, ஈமான் கொள்ள மாட்டோம். ஒரே நசுக்கு இந்த நசூல்ல மாதிரி பொறுமையாக அடி வாங்கிட்டு, நீங்கள் திட்டையும் வாங்கிட்டு, கல்லால் அடித்தாலும் வாங்கிட்டு, முள்ளில் வச்சு படாமல் பொறுத்துக்கிட்டு, யாரெல்லாம் கிருபை காட்டிய மக்களுக்கும் துவா செஞ்சுட்டு வாங்க. மலக்கு வந்து கருணை மிக்க மலக்கா, அவரு கருணை மிக்க நபி. எவை மலக்குறான் அப்படி கிடையாது. என்னவே அவங்கள்ட்ட கருணை வேலையே கிடையாது. ஈமான் கொள்ளலையா நசுக்கு, அந்த மலையை தூக்கி தொங்குன்னு மேலே போட்டு போயிட்டே இருக்கு. பக்கத்தில் இருக்க மலையை ஒன்று தூக்கி மக்கா மேலே டமுக்குன்னு போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் வேலை. சொன்ன ரப்ப கேட்கல, மலை தூக்கி மேலே போட்டு வந்துட்டேன். அப்புறம் ஜி அப்ப அந்த மாதிரி வந்துட்டாங்க. இல்லை குதியில் ஒரு காரியம் முடிக்கப்பட்டு போய்விடும். சும்மலா இங்கொருவன், அதற்கு பின்பு அவர்கள் அவகாசம் எல்லாம் கொடுக்கப்பட மாட்டார்கள். தேவையில்லாம கேட்டு உட்காந்துருக்கான், ஈமன் கொள்ளாததுக்கு சாக்கு போக்கு சொல்றான். வலவு ஜஅல்னாஹு மலக்கன், சில பேர் கேட்கிறான், ஏன் நபிக்கு பகரமா அல்லாஹ் ஒரு மலக்கையே எங்களுக்கு நபி ஆக்கி இருக்கலாம்ல, முகமது நபிக்கு பகரமா? அல்லாஹ் சொல்றான், சரி முகமது நபிக்கு பகரமாக மனிதர் இல்லாம ஒரு மலக்கையே நபி ஆக்கி வச்சிருந்தாலும் கூட அந்த மலக்கு வந்தா இவன் கண்ணால பார்க்க முடியாது. கண்ணால பார்க்கறது யார் சொல்ல வரணும்? அவரும் ஒரு மனித உருவத்தில் தான் வரணும். வந்தா அப்பவும் சொல்லுவான், இவர் மனிதர் தானே, நம்மள மாதிரி மனுஷர் தானே வரும் என்று அப்பவும் சொல்லுவான். இவர் மலக்கெல்லாம் கிடையாதுங்க, சும்மா நம்மள்ட்ட விடுறாரு என்று அப்பவும் சொல்லுவான். திரும்ப அவனுக்கு குழம்பிதான் போகும். இப்ப எப்படி மனிதர் நம்மள மாதிரி ஒரு மனிதர் மேல எப்படி குரான் வந்துச்சுன்னு சொல்றானே, மலக்கையே நான் மனித உருவத்தில் அனுப்பினாலும் அப்பவும் அந்த குழப்பம் இவனை விட்டு நீங்காது. பல ஜஅல்னாஹு மலக்கன், அப்படியே அவரை நாம் மலக்காக ஆக்கி இருந்தாலும் லஜஅல்னாஹு ரஜுலன், அவரே ஒரு ஆண் மனிதனாகத்தான் ஆக்கி இருக்க முடியும். வல லபஸ்னா அலைஹிம் மா யல்பிஸூன், அப்பொழுதும் நாம் அவர்களை குழப்பியவர்களாகவே இருப்போம். எது விஷயத்தில் அவர்கள் குழம்பி போய்விட்டார்கள். குழம்பி போயிருக்கிறான். மனிதர் எப்படி நபியா வர முடியும்? மலக்கையே ஒரு மனித உருவத்தில் அனுப்பினாலும் அப்பவும் அதே குழப்பம்தான். வல லபஸ்னா, நாம் குழப்பியவர்களாகவே ஆகுவோம். அலைஹிம் அவர்கள் மீது மா யல்பிஸூன், எதிலே அவர்கள் குழம்பி போயிருக்கிறார்களோ. வலகத் இஸ்துஹ்ஸிய பிருசுலின் மின் கப்லிக, நபியே உங்களுக்கு முன்பும் இதே போன்று நூற்றுக்கணக்கான ரசூல்மார்களை அவர்கள் கேலி செய்தார்கள். அந்த நபிமார்கள் எல்லாம் கேலி செய்யப்பட்டார்கள். அவர்களிடம் யாரெல்லாம் கேலி செய்தார்களோ அவர்களை சூழ்ந்து கொண்டது. மா கானூ யஸ்தஹ்சிஊன், எதை அவர்கள் கேலி செய்து கொண்டிருந்தார்களோ அந்த அதாபு வரும்னா அதாபு வருமா, அதாபு என்று அவன் கேலி செஞ்சான். அந்த அதாபு அவர்களை சூழ்ந்து கொண்டது. நபியை நீங்கள் சொல்லுங்கள், சீரு பில்லாரம், பூமியில சென்று உதவி வாருங்கள், போய் பாருங்க எப்படிலாம் அல்லாஹ் அழிச்சிருக்கிறாங்கிற அந்த காட்சிகளை. சும்மந்தரு கைஃபகான ஆகிபத்துல் முகذிபீன், அந்த பொய்யர்களின் முடிவு என்ன ஆனது என்பதை சற்று நீங்கள் சென்று பார்த்து வாருங்கள். குல் லிமன் மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த வானங்கள் இன்னும் பூமியில் உள்ள அத்தனை வஸ்துக்களும் யாருக்கு சொந்தம்? குலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு மாத்திரமே சொந்தம். கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, அந்த அல்லாஹ் தன் நஃப்ஸிலே ரஹ்மத்தை எழுதி கொண்டான், தன் மேல் கடமையாக்கி கொண்டான்.
அதனால அல்லாஹ் தஆலா கருணையோடு உங்களை ஈமான் பக்கம் அழைக்கிறான். லயஜ்மஅன்னக்கும், அல்லாஹ் உங்கள் அனைவரையும் ஒன்று திரட்டுவான் இலா யௌமில் கியாமா, கியாமத் நாளிலே. லா ரைப ஃபீ, அந்த நாள் வருவதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லதீன கஸிரு அன்ஃபுஸஹும், யார் தங்கள் நஃப்ஸை நஷ்டத்தில் ஆக்கி கொண்டார்களோ, ஃபஹும் லா யுமினூன், நிச்சயமாக அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். தங்களுக்கு தாங்களே நஷ்டம் விளைவித்துக் கொண்ட அந்த மக்கள் ஒரு காலம் ஈமான் கொள்ள மாட்டார்கள். வரஹு, அந்த அல்லாஹ்வுக்கே உரியது, மா சக்கன ஃபில் லைலி வன்னார், இரவிலும் பகலிலும் எது வசிக்கின்றனவோ அவை அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியன. பகல்ல வளர்த்தக்கூடிய மிருகங்கள் இருக்கு, இரவில் வளர்த்தக்கூடிய மிருகங்கள் இருக்கு. அலீம், அவனே கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கிறான். நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்ன அல்லாஹ் அல்லாத சிருஷ்டிகளையா என் நேசனாக கொள்ளுவேன். வாத்திரு சமாவாத்தி வந்தார், வானம் பூமி அனைத்தையும் படைத்தவனாகிய அந்த அல்லாஹ்வை விட்டுவிட்டு மாசிவல்லாவை அல்லாஹ் அல்லாத மற்றவர்களையா நண்பனாக ஆக்கிக் கொள்ளுவேன். அவன்தான் உணவளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவன் உணவளிக்கப்பட மாட்டான். யாரும் அவனுக்கு உணவளிப்பதில்லை, அவன்தான் அனைவருக்கும் உணவளிக்கிறான். இன்னி உமிர்த்து, நபியே சொல்லுங்கள், நான் ஏவப்பட்டிருக்கிறேன். நகூன அவ்வளமன் அஸ்லம, இறைவனுக்கு வழிபட்டவர்கள் முந்தியவனாக நான் இருக்கும்படி ஏவப்பட்டிருக்கிறேன். அஸ்லமன் அல்லாஹ்வுக்காக தன்னை அடிபணிந்து கொண்டவர்கள். வலா தகூனன்ன மினல் முஷ்ரிக்கீன், இன்னும் முஷ்ரிக்கீன்களிலே உள்ளவர்களாக, இறைவனுக்கு இணை வைப்பவர் உள்ளவராக நீங்கள் ஆக வேண்டாம் என்றும் நான் ஏவப்பட்டிருக்கிறேன். நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னி அகாஃபு, நான் அஞ்சுகிறேன், இன்ன அசைத்து ரப்பி, என் ரப்புக்கு நான் மாறு செய்தால், அதாவ யௌமின் அலீம், அந்த மிக பெரும் நாளுடைய வேதனையை நிச்சயமாக நான் அஞ்சுகிறேன், பயப்படுகிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். மை யுஸ்ரப் அன்ஹு யௌமைதின், யார் திருப்பப்பட்டு விட்டார்களோ அந்த அதாவை விட்டும், கியாமத் நாளிலே அல்லாஹ்வுடைய அதாபுகளை விட்டும் யார் திருப்பப்பட்டு விட்டார்களோ, ஃபகத் ரஹிமஹு, நிச்சயமாக அல்லாஹ் அவர் மீது கருணை காட்டி விட்டான். அல்லாஹ் அதாபை விட்டு யாரை பாதுகாத்துட்டானோ, குர்ஆன் எப்படி வருது, மை யஸ்ரிஃப்னு வருதா, யுஸ்ரப் தான், மை யுஸ்ரப் அன்ஹு, யாரை விட்டும் அதாவை விட்டும் அல்லாஹ் அவரை பாதுகாத்து விட்டானோ நிச்சயமாக அவர் மீது அல்லாஹ் கருணை காட்டி விட்டான். வதாலிகல் ஃபௌசுல் முபீன், அவர் நரகை விட்டு விடுதலையாகி சொர்க்கம் சென்று விட்டால் அதுதான் மாபெரும் வெற்றியாக இருக்கிறது, மிக தெளிவான வெற்றியாக இருக்கிறது. உங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு தீங்கு செய்ய நாடி விட்டானே ஆனால், ஒரு தீங்கை கொண்டு அல்லாஹ் அவங்களை தொடுவானே ஆனால், பலா காஷிஃப லஹு இல்லாஹு, அவனை தவிர தீமையை நீக்கி வைக்கக்கூடியவன் யாரும் இல்லை. வையம் சஸ்கபி கைரின், நன்மையை கொண்டு அல்லாஹ் அவங்களை தொடுவானே ஆனால், பலா ராத் பஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் அனைத்து வஸ்துக்களிலும் சக்தி பெற்றவனாக இருக்கிறார். அப்போ ஒரு தீமையை கொடுத்தாலும் அல்லாஹ் கொடுத்தா யாரும் அந்த தீமையை தடுக்க முடியாது. மீண்டும் அல்லாவா தீமை ஒன்றுட்டு நீக்கிற வரை யாரும் எடுக்க முடியாது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா ஒரு நன்மையை அவனுக்கு சேர்த்து வைக்க நாடிட்டா யாரும் தடுக்க முடியாது. மீண்டும் அல்லாவா இதை நீக்கும் வரையிலே, அல்லாஹ் தஆலாவா அந்த நன்மை தடுக்கும் வரையிலையும் அந்த நன்மை உனக்கு வந்தே தீரும். துனியால யாரும் நன்மை வராம தடுக்க முடியாது. அல்லாஹ் தன் அடியார்கள் அனைவரின் மேலும் அடக்கி ஆளக்கூடியவனாக இருக்கிறான். ஹக்கீமுல் கபீர், நிச்சயமாக அவன் ஹக்கீமாக ஞானம் உள்ளவனாகவும் கபீர் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கிறான்.